ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி வீக்கா ஃபேன்ஸ்க்கு அந்த ஹாப்பியான ஏவி வீடியோ வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. முந்தா நேரத்தே ஏவி வந்திருக்கும் போல், பட் நான் தான் டிலேவாக பார்த்துருக்கேன். சாரி ஃபார் த டிலே அப்டேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏவி சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ அந்த எடிட் பண்ணவரும் வந்து வீக்கா ஃபேன்ஸாக இருப்பார் போல். ஸோ அந்த லெவலுக்கு அவ்வளோ ரசித்து வந்து எடிட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு கொலாஜாக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நல்லா ஷேர் பண்ண முடியாது, அது காப்பிரைட்ஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட ஐடியா நான் காமிச்சிருக்கேன். எடிட்டர் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து எஸ்எஸ் மியூசிக்கோட ஒரு ஒன் ஆஃப் த எடிட்டர். இந்த வீடியோ எடிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அருண் எடிட்ஸ் அப்படின்னு அவங்களையும் ஷேரும் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வீக்கா ஃபேன்ஸாக இருப்பாங்க போல், அந்த லெவலுக்கு லவ்லியே வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் த பர்ஃபார்மர் ஹூ பிளெண்ட்ஸ் பியூட்டி டேலண்ட் அண்ட் சார்ம் எஃபர்ட்லெஸ்லி அட் லக்ஷ்மி பிரியா, திஸ் ஒன்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பர்ஃபார்மர் பியூட்டி டேலண்ட் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக பண்ணுறீங்களா, இது எல்லாமே உங்களுக்காக தான் இந்த ஏவி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஏவியை ப்ரெசென்ட் பண்ணி இந்த ஒரு அழகான கேப்ஷனை கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸ் வந்து லவ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்க லவ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை என்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம வீக்கா வந்து விஜய் இல்லாமல் ஃப்ரைடே ஷேர் ஆகிருக்கு. ஸோ விஜய் இல்லாமல் நம்ம எபிசோட்ஸ் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்த அந்த ஒரு சேட் மொமெண்ட்டில் வீக்கா ஃபேன்ஸை ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு ஹாப்பியான வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மொமெண்ட் அதுவுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ ஏவி போடுறோன்னு முக்கியம் இல்லை, எந்த மாதிரியான டைமில் போடுறோங்கிறது தான் முக்கியம். என்ஜாய் ஆல் மை டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க எந்த லெவலுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ரசிக்கிறாங்க, அவங்களும் வந்து வீக்காக ரசிக்கிறாங்கிறத பார்த்துங்க. நம்ம அன்றைக்கி அவ்வளோ ஒரு சேடான மொமெண்ட்டில் இருந்தோம். அந்த எபிசோட் பற்றி ஏன்னா காவேரி அவ்வளோ ஹர்ட்டாக ஃபீல் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்ஸில் ஒரு அழகான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஹாப்பி ஆவாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ போட்டோன்னு முக்கியம் இல்லை, எந்த மாதிரி டைமில் போட்டோன்னு தான் முக்கியம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட், அந்த ஒரு வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் போது டீமுக்கு புரியாமல் இருக்குமோ அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து மேலே ஏவி போட்டிட்டு இருக்குன்னா மேலே இருக்க ஏவியும் காமிப்பாங்க, கீழே சைடில் நம்ம வீக்காவோட அந்த அழகான க்யூட்டான மொமெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மாற்றி பார்க்குறது, கை தட்டுறது, ரசித்து பேசிக்கிறது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் உள்ள பக்கத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் காமன் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு நம்ம சபரிபுரம். அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் பிரவீன் மின்னட் சார், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட அழகான ஒரு ஏவி, கீழே வீக்காவோட க்யூட்னஸ், மேலே இருந்ததோட கீழே இருந்த க்யூட்னஸ் தாங்க ரொம்ப ஹைலி ஓவரேட்டடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஜாலியான நான் வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அடிப்பட்ட மனசுக்கு மருந்து தேவைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மருந்தாக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்களோ மறக்காமல் போய் பாருங்கள். ஐடி தெரிஞ்சவங்களுக்கு நான் ஐடியுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.